எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சொல் எத்தனை வகைப்படும், தலை எத்தனை வகைப்படும், பா எத்தனை வகைப்படும், படிச்சிருக்கோம் அப்படியெல்லாம். இது மாதிரி கடல்கள் எத்தனை வகைப்படும், நிலங்கள் எத்தனை வகைப்படும், வகை வகையாக இது கொலைகள் எத்தனை வகைப்படும் சொல்லி கூட இப்போது சொல்லிக் கொடுக்க கொண்டிருக்குமோன்னு அவசியமாக இருக்குது. ஒரு மனித உயிரை மனிதன் பறிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கொடுக்கல. மனிதன் உயிரை மனிதன் பறிக்க அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மிருகத்தை விட மேலாக, மிருகங்கள் தான் பிற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும், தன்னுடைய இனத்தையே அழிக்கும். மனிதன் 6 அறிவு படித்தவன் அன்பையும் கருணையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பிறந்த நாடு இந்தியா. அன்பை போதித்திருக்கிறார்கள். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலகமாக சக்தி, அன்பை விட வேறு ஒன்றுமே இல்லை என்று போதித்த புத்தரெல்லாம் பிறந்த நாடு. எத்தனையோ படிச்சுட்டு மனிதன் கொல்வதற்கு திட்டம் தீட்டி ஆட்களை வைத்து கொண்டோ தானோ போய் அதுக்கப்புறம் தனக்கு வர்ற விளைவுகளை கூட சிந்திக்காமல் தலையெடுத்து விடுகிறான். இந்த கொலைகளெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்பான்டேனியஸாக அந்த நேரத்தில் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. என்ன செய்கிறோம்னு அறியாமல் தூக்கி எதாவது அடிப்பான், அப்போ உயிர் போயிடும். பழைய சினிமாக்களில் கூட கொலை செய்வதாக காட்சி வந்தால் அவன் மீது மிகுந்த வெறுப்பு ஏற்படும் என்று கதாநாயகன் தவிர்க்க முடியாமல் கொலை செய்யும்போது கூட வேறு காரணம் காட்டுவார்கள். இந்த புதிய பறவைன்னு ஒரு படம், அடங்காத பொண்ணாக அந்த அம்மா இருப்பாங்க, சவுகார் ஜானகி. இவர் கேவலமாக இருக்கும் ஹீரோவுக்கு, அடிப்பார் செத்து போய். ஆனால் அந்த அம்மா செயல் தாங்க முடியாமல் ஓங்கி அடித்தேன், எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல, தூக்கி போட்டு மிதித்தேன், செத்து போயிட்டான்னு சொல்லலை, ஒரு அடி தான் அடித்தேன். ஏன்னா அவர் அதிகமாக அடித்தார், கொலை நோக்கத்தோடு தாக்கினார் என்று வந்துடக்கூடாது. அது அந்த கொலையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருமே. அதனால் திரும்ப அந்த படத்தில் ஒரு விஷயத்தை அழுத்துவாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் எந்த நோக்கத்துலையும் அடிக்கலை, என்ன அறியாமல் ரொம்ப பேசினா, ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா, ஒரே ஒரு அடி தான் அடித்தேன், உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு அடி அடித்தாலும் உயிர் போகிற அளவுக்கு அடித்தால் கொலை தானே. அதை கூட சொல்லுவதற்கு தயங்கின கலை அது. யோசித்து பாருங்கள் நீங்கள். அந்த படத்தில் வச்சுருந்தா எதுக்கு அடங்கலாவா, மற்ற ஆம்பளோட பழகிட்டு இருந்தா, அங்கிட்டு போனால் ஆட்டம் போட தண்ணியை போட்டால் வந்தா, நான் ஓங்கி அடிச்சுவிட்டேன், தூக்கிட்டு மிச்சிட்டேன் அப்படி சொல்லலாம். இல்லை, கதாநாயகனோட இமேஜ் பாதிக்கும். அதுக்காக ஒரு அடி, ஒரே ஒரு அடி, நான் ஒரே ஒரு அடி அப்படிம்பார். அப்போ இதை எப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி எத்தனை கொலை பண்ணுறான் சினிமாவில்ங்கிறது வேறு விஷயம் இருக்கட்டும். இந்த கொலைகளை ஒரு ஆத்திரத்தில் ஸ்பான்டேனியஸாக மோட்டிவ் இல்லாமல் கொலை பண்ணால், பிறகு பழிக்கு பழி வாங்கிறதுக்காக கொலை பண்ணால் மோட்டிவோட, இப்போ நமக்கு எதாவது சாட்சி சொல்லிடுவாங்களோ சாட்சியை மறைக்கிறதுக்கு கொலை பண்ணால், இப்படியே இப்போ வீரத்தை காமிக்கிறதுக்கு கொலை பண்ணால், பிறகு ஏதோ ஒரு இன வெறியால் கொலை பண்ணால், அப்படியே போய் இப்போ ஆணவ கொலை, கௌரவ கொலை என்னெல்லாமோ வந்துருச்சு. ஆணவ கொலைங்கிறது அது ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவங்களையோ அல்லது தாழ்ந்தவன் நினைக்கிறவங்களையோ மேலே உள்ளவங்க காதலிச்சா அதுக்கு உள்ளவங்க காதலிச்சா இவங்கள போடுறது, இல்லை தன் வீட்டு பிள்ளை வேறு யாரையோ காதலிச்சானா அவளையே போடுறது கௌரவ கொலை. இப்படி இந்த கொலை இதெல்லாம் சொல்லுறதுக்கு சங்கடமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பெயர் வைக்கலாமா முதல்ல? இந்த மாதிரி கொலைகளை எப்படி வகைப்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் பெயர் மனிதனை எடுத்தால் கொலை, எந்த காரணத்துக்கு எடுத்தாலும் கொலை தானே அது. அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம் உலகத்து கிடையாது. ஏனென்றால் நமக்கு தண்டனையும் ரொம்ப குறைவு. அதனால் நமக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு உயிரை பறிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. நம்ம உயிரை நாம கொடுப்பதுக்குரிய உரிமை நமக்கு கிடையாது. அது ரெண்டையுமாவது கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நாம் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா ஒரு உயிரை பறித்த பிறகு மனசாட்சி எப்படி உறுத்துமோ, அதனால் இப்படி கொலை. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல திரும்ப இந்த திரைப்படங்கள் நல்லது செய்தோ கெட்டது செய்தோ இப்போ. ஆனால் நிறைய விஷயங்களில் உயிரை மாய்ப்பது போல், அடுத்த உயிரை தலையோ கழுத்தையோ வெட்டுறது போல் காட்சிகளை எல்லாம் காட்டுவது, அதையே ஒரு படம் ஆரம்பித்த உடனே முதல் சீனில் அதுதான் ஆரம்பிக்கும். விரட்டியை வாட்டி படம் முடியறதுக்குள்ளே அவனை காலி பண்ணிடணும். இப்படிலாம் பழைய படம் இல்லை. அதனால் இந்த கலைகளும் அது காரணமாக இருக்கிறது. இதை பார்க்குற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளஞ்சிறார்கள் எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனாலே கலையை கொடுக்குற கலைஞர்கள், இயக்குநர்கள் தாய்க்கு சமமானவர்கள். தாய் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அல்லது நினைக்கிறாளோ அதுதான் கொடுப்பா. பிள்ளைகள் வேண்டாது கேட்டாலும் கொடுக்க மாட்டா. சாக்லேட் வேண்டாண்டா பழம் சாப்பிட்றான்னு கொடுக்கணும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது.